+ பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் 65. 2 நாட்கள் முன்பு கல்லூரியில் ஸ்டாஃப் ரூமில் அமர்ந்து அடுத்த வகுப்பிற்கான பாடத்தை பார்த்து கொண்டிருந்தான் நந்து. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் வாயாடி, வா வா. சார், டிபேட்டுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, ரெடி பண்ணிட்டீங்களா? அச்சச்சோ, மறந்துட்டேன்டா. என்ன சார், நாளைக்கு காலையில் 10 o'clock டிபேட்னு சொன்னாங்க. அப்படியா? என்ன சார், நீங்கள் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்கன்னு தான் நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலை. இப்போ வந்து அப்படியான்னு கேட்குறீங்க? ஓய், என்ன என்னையே மிரட்டுற? சார் போங்க சார், எனக்கு இப்போ ரெடி பண்ணி கொடுங்க. சிறு குழந்தையாய் அடம் பிடித்தாள். சரி சரி, இந்த லாஸ்ட் பீரியட் எனக்கு கிளாஸ் இருக்குது. முடிஞ்சதும் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங். அதுக்கு நடுவில் 1/2 hour டைம் இருக்குது. அப்போ உனக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்போ சாயந்தரம் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கவா? சரி என்றவன் அப்போதுதான் அவள் முகத்தை கவனித்தான். ஏனோ அவள் முகம் பிரகாசமாக மாறியதை போல் தோன்ற, தான் நினைப்பது சரியா தவறா என்று புரியாமல் குழம்பினான் நந்து. எனக்கு வீட்டுக்கு வர 6 மணிக்கு மேலே ஆகும். ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கிக்கிறேன். மறுபடியும் அந்த குரலில் உற்சாகம். ஏதோ சிந்தித்தவன், வேதா, கரெக்டாக 6:30க்கு வா, நான் அப்போ தான் வருவேன் என்றான். ஓகே சார் என்றவள் உற்சாக துள்ளலோடு அங்கிருந்து சென்று விட்டாள். நந்துவின் மனதில் ஏதேதோ சிந்தனைகள். அதை நினைத்தவனுக்கு உடல் ஒரு முறை பதறியது. கடவுளே என்று வேண்டிக் கொண்டான். மாலை ஒரு 10 நிமிடம் முன்னதாகவே வர்ஷினியின் வீட்டிலிருந்து தங்கள் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒதுங்கி காத்திருந்தான் நந்து. அவன் எதிர்பார்த்ததைப் போலவே 10 நிமிடங்கள் முன்னதாகவே அவர்கள் வீட்டை நோக்கி சென்றாள் வர்ஷினி. நந்து அவள் அறியாமல் பின்தொடர்ந்தான். வீட்டின் கேட்டிற்கு முன் சென்று நின்றவள் அழைப்பு மணியை அழுத்தாமல் தன் செல்போனை எடுத்து மெசேஜ் செய்தாள். அடுத்த நொடி கதவு திறந்தது. உள்ளே நுழைந்தவளை அழைத்து சுவற்றோடு மறைவாக நிறுத்தி கேட்டான் நவநீதன். ஏன் ஒரு வாரமாக வரல? உங்க சிடுமூஞ்சி எந்த வேலையும் கொடுக்கல. அடிங், யார சிடுமூஞ்சின்னு சொல்ற? வேற யாரு, உங்க அண்ணனை தான். ஓய், அவர் சிரிச்சதை நீ பார்த்ததே இல்லையா என்றான் தலை சாய்த்து புன்னகையோடு. அதெல்லாம் பார்த்துருக்கேன். பிரியா மேடம் கூட இருந்தால் அவர் முகத்தில் சிரிப்பு மட்டும்தானே இருக்கும் என்றாள் சின்ன சிரிப்போடு. நவநீதனும் சிரித்தான். சரி சரி சொல்லுங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? இந்தா என்று தன் பாக்கெட்டில் இருந்து அதனை எடுத்து நீட்டினான். வாங்கியவள், ஹை, டிசைனர் பேங்கிள்ஸ் என்று கண்கள் விரிய பார்த்தாள். சூப்பராக இருக்குங்க என்றாள். 2 நாள் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு புதுசாக கடை ஓப்பன் பண்ணா, அதுக்கு போனேன். அப்போ வாங்கினேன். அதுதான் நீ எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா இருக்கு என்றவள், ஆனால் என்கிட்ட இந்த செரி ரெட்டில் ட்ரெஸ்ஸே இல்லையே, வேற கலர் வாங்கியிருக்கலாம் இல்லை என்று கேட்டாள். ஓ சரி கொடு, என்னோட ஃப்ரெண்டு கடை தானே, என்ன கலர் வேணும்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன். பிரியாவுக்கும் அன்னிங்களுக்கும் அதே கலரில் ஒரே மாதிரி வாங்கினேன், அதுதான் உனக்கும் அதே கலரில் வாங்கிட்டேன். அப்படியா? அப்போ ஓகே, எனக்கு இதுவே இருக்கட்டும். நான் இதுக்கேற்ற மாதிரி புது ட்ரெஸ் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி கண்ணடித்தாள். ஏய் என்று சொல்லி சிரித்தான் நவநீதன். என்ன என்றாள். இப்போவே சிஸ்டர்ஸ் கூட யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணுறியா? போங்க என்றவள் அவன் மார்பில் செல்லமாக அடித்தாள். புன்னகையோடு அவளை பார்த்தவன், பிடிச்சிருக்கா என்று கேட்டான். அப்போ ஏதாச்சும் சொல்லலாமே. தேங்க்ஸ். ஆமாம், இதுதான் எனக்கு சொல்லணும் இப்போ என்று அவளை முறைத்தான். சரி சொல்லுங்க, என்ன சொல்லணும் என்றாள் அப்பாவியாக முகத்தை வைத்து. அவளை மீண்டும் முறைத்தவன், சரிப்போ என்றான். அவசியம் சொல்லணுமா என்றாள் குறும்பு சிரிப்போடு. உன் இஷ்டம் என்றவன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவன் கன்னம் பிடித்து தன் பக்கம் திருப்பியவள், அப்பா கோபத்தை பாரு, உங்கள் கோபத்தை சமாளிக்கிறது எப்படி நான் கிளாஸ் தான் போய் கற்றுக்கிட்டு வரணும் போல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் கேட்டதை சொல்லு. கலுக்கென சிரித்தாள். அவன் மறுபடியும் முறைக்க, சரி சரி சொல்கிறேன் என்றவள் ஐ என்று சொல்லி நிறுத்தினாள். அவன் எதிர்பார்ப்போடு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, அடுத்த வார்த்தையை அவள் சொல்ல வாய் திறக்கும் முன், வேதா என்று ஒலித்த குரலில் இருவரும் திகைத்து திரும்பினர். நந்துதான் நின்றிருந்தான். மெல்லிய குரலில் அழைத்திருந்தாலும் அவன் குரலில் இருந்த அழுத்தம் இருவரையும் நடுங்கச் செய்தது. ஸ்கிரிப்டை எடுத்து நீட்டியவன், இந்தா வீட்டுக்கு கிளம்பு என்றான். ஏதாவது திட்டுவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவள், சார் என்றாள் பயந்த விழிகளோடு. அவனோ நீட்டிய பேப்பரை கண்களால் காட்டி, வாங்கிட்டு போ என்றான். நடுங்கும் கரத்தோடு அதனை வாங்கி கொண்டவள் நவநீதனை திரும்பி திரும்பி பார்த்தவாறே சென்று விட்டாள். அவள் சென்றதும் நவநீதனை கூர்மையாக பார்த்தான் நந்து. வா என்றவன் நேராக நவநீதனின் அறைக்குள் நுழைந்தான். தன் அண்ணனை தொடர்ந்து அவனும் உள்ளே நுழைந்தான்.
கதவை மூடிட்டு வந்து உட்காரு என்று கட்டிலை காட்டியவன் சேரை இழுத்து போட்டு அவன் முன்னே அமர்ந்தான் நந்து. சில நிமிடங்கள் நவநீதனை பார்வையாலே தொலைப்பதைப் போல் பார்த்தான். அதனை தாங்க முடியாமல், அண்ணா அது வந்து என்று தயங்கியவாறே மெல்லிய குரலில் கூறினான் நவநீதன். அவன் பேசட்டும் என்று அமைதி காத்தான் நந்து. வேதா நல்ல பொண்ணு. எனக்கும் தெரியும். அவளுக்கு இங்கே எல்லாரையும் பிடிச்சிருக்கு. தெரியும், என்னையும் பிரியாவையும் ரொம்ப பிடிக்கும். அழுத்தமாக வந்த நந்துவின் வார்த்தைகளிலிருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்பது புரியாமல் குழம்பினான் நவநீதன். ஒரு தீர்மானத்திற்கு வந்தவன் இதற்கு மேல் பயந்தால் சரிவராது என்று எண்ணிக்கொண்டு தன் மனதில் இருப்பதை கடகடவென்று நந்துவிடம் கூறினான். அண்ணா, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்கு. அவ தான் முதல்ல வந்து லவ்வை சொன்னா. எனக்கும் அவளை பிடிச்சிருந்தது. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரின்னு சொல்லிக்கிட்டா போதுமா நவநீதா? அவன் குரல் வருத்தத்தோடு தொனித்தது. அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவ வீட்லேயும் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்குமாம். அவ யாருன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும் அண்ணா. ஜெகநாதன் பேத்தி தானே. அவருக்கு தான் நம்ம அண்ணனை ரொம்ப பிடிக்குமே. எப்பவும் ரொம்ப பாசமா பேசுவாரு. விரக்தியாக புன்னகைத்தான் நந்து. ஏன் நவநீதா எப்பவும் நீ இப்படி இருக்க? எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற. என்ன அண்ணா? பாவமாக கேட்டான். சின்ன வயசுல தான் உனக்கு எதுவுமே புரியாது. பிரியா தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா. இப்போ இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறமும் அப்படியே இருந்தா எப்படிடா? நிஜமாவே எனக்கு புரியல அண்ணா. ஜெகநாதனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமா? அந்த மொத்த சொத்துக்கும் வாரிசு வேதாவும் அவ தம்பியும் மட்டும்தான். நம்மக்கிட்ட இருக்கிறது என்னடா? இந்த வீடு, அப்புறம் கிராமத்துல கொஞ்சம் நிலம், அவ்வளவுதானே. இந்த வீட்டுக்கு அவங்க பொண்ணை அனுப்புவாங்கன்னு நீ எப்படி நினைச்ச? அண்ணா, நானும் அதை யோசிச்சேன். அவகிட்ட கேட்டேன். அவ தான் சொன்னா, உங்க எல்லாரையும் எங்க பாட்டி தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னா. நவநீதா, கோபத்தோடு அழுத்தமாக கூறினான் நந்து. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அந்த சின்ன பிள்ளை சொன்னதை வச்சு இப்படி ஆசையை வளர்த்துக்குவியா? சரி, நீ சொல்றதையே வச்சுக்குவோம். ஜெகநாதனுக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் நம்ம எல்லாரையும் பிடிக்கும். கரெக்டு தான். அவ அப்பாவுக்கு நம்மளை பிடிக்குமா? புரியாமல் பார்த்தான் நவநீதன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவரை பற்றி? அவருக்கு எல்லாத்த விடவும் ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப முக்கியம். தன்னோட ஸ்டேட்டஸில் இல்லாதவங்கள ஒரு பைசாவுக்கு கூட மதிக்க மாட்டார். அண்ணா, எனக்கு தெரியாதண்ணா. அதை பற்றி அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, அதை விடு. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. அவள் இங்கே வர்றது வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் அண்ணா. சொல்லிட்டு தான் வருவா. அவள் அப்பாவுக்கு? திகைத்தான் அவன். எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக அப்பாவுக்குன்னு கேட்டதில்லையே. உனக்கு என்னடா தெரியும்? என்னோட கல்யாணத்துக்கு கூட வேதாவை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சண்டை போட்டவர் அவரு. அண்ணா, அதிர்ச்சியாக நந்துவை பார்த்தான் நவநீதன். ஒரு பங்கு மேனேஜர் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் எதுக்கு நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டவர் அவரு. அவர் எப்படிடா உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு? அவன் குரலில் அவ்வளவு வருத்தம் தெரித்தது. சத்தியமா இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதண்ணா. வேண்டாம் நவநீதா, நான் சொல்கிறத கேளு. இது பிரச்சனையாயிடும். உனக்கு லிங்கேஸ்வரனை பற்றி தெரியாது. வீணா அண்ணனை யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க வச்சிடாத. உன்னை நம்பிதானடா உன் வீட்டுக்கு என் பேத்தியை அனுப்புனேன் அப்படின்னு அண்ணன் முகத்துக்கு நேராக ஜெகநாதன் கேட்டா அண்ணன் என்னடா பண்ணுவார்? சொல்லும் போதே அவன் குரல் தழுத்தழுத்தது. மனதில் போராட்டங்களோடு அமர்ந்திருந்தான் நவநீதன். நான் சொல்கிறது எல்லாம் பொய்ன்னு தோணுச்சுன்னா அவகிட்டயே அவள் அப்பாவை பற்றி ஃபோன் பண்ணி கேளு. சரியாக அப்போது நவநீதனின் செல்போன் மெசேஜ் வந்ததாக காட்ட அதனை வாங்கி பார்த்தான் நந்து. ஹாய் நவநீத், என்ன ஆச்சு? சார் ஏதாச்சும் சொன்னாரா? திட்டினாரா? ப்ளீஸ் ரிப்ளை. அதனை படித்தவன், என் முன்னாடியே அவளுக்கு கால் பண்ணி கேளு, அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ என்றான். நந்து சொல்வது நவநீதனுக்கும் சரி என்றே பட வர்ஷினியை அழைத்தான். ஹலோ, என்ன ஆச்சு? சார் உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாரா? நம்ம லவ்வை பற்றி சொல்லிட்டீங்களா? என்ன பதில் சொன்னாரு? வேதா, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ எங்கள் வீட்டுக்கு வர்றது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? வர்ஷினி திகைத்தாள். சொல்லுமா, மறுபடியும் கேட்டான் நவநீதன். தெரியாது என்றாள் உள்ளிறங்கிய குரலில். ஏன் அவர்கிட்ட சொல்லலை? பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள் வர்ஷினி. நவநீதன் என்ன செய்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.